ஜெய் லிமன் தேர்தலில் அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். திருப்பதியை சிறப்பாக தெரிவிக்கின்றார். மேலும் மரித்த திருதேராஜ், பிரான்சிஸ், ஆரோக்கிய மேரி, ரெஜினா மேரி, பெனிடிக்டஸ், ரோஸ் மேரி, மரியம் இருதலை இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இலைப்பாளர் வரை திருப்பதியானது கொடுக்கப்படுகிறது. நாம் நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக தேவைகளுக்காக சிறப்பாக திருப்பதியை சந்திப்போம். மூன்று இறைவனுக்கு பெயரால் திருப்பதியை நாம் துவங்குவோம். நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக செய்த பாவங்களுக்காக மனப்பொருள் இறைவனுடன் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா இறைவனிடமும் எல்லாம் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
எல்லாம் வல்ல இறைவன் மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் எழுதிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீர். நாங்கள் அதை கொண்டாடுவது செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களில் தூண்டி எழுப்புகிறார். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அந்நாட்களில் பேதுரும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர் பெறுவார் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தில் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களின் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செய்தி எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத் இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இருந்த அவரை உயிருடன் எழுதினார். இந்த இயேசுவும் கட்டுகிறார்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவரால் என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தில் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தில் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பட்டது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று.
அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு எனப்படும் தோமா, சீமோன் பேதுரு திதி எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேயின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களும் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போல் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற் காலை ஆகியிருந்தது. இயேசு கடலில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்ற சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அறப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தான் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை கலைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் விழுந்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் படகை எடுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவர்கள் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலே வலையை கரையில் விட்டார். வலைகளில் பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை பிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுடையவர், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்கக் புரியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிர்கள் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இருக்கிற எல்லாருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம் ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 99.9% பேருக்கு ஒரே காரணம் தான். ஏன்னா கத்தோலிக்க பெற்றோருக்கு பிறந்தோம். கரெக்டா கத்தோலிக்க பெற்றோருக்கு நாம் பிறந்ததுனால இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, 18 வயசு முடியும் பொழுது கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நுழைவு தேர்வு வைக்கிறேன், ஒரு பெய்ட் எக்ஸாம் நம்ம வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் எழுத முன் வருவோம்? இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் அந்த எக்ஸாம் எழுத முன் வருவாங்க? நாம் எத்தனை பேர் எழுத வருவோம்? எழுத வந்தவங்க எத்தனை பேர் தேர்ச்சி பெறுவோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய பெற்றோரை பார்த்து, ஆலயத்துக்கு வருகிற பொழுது மற்ற மக்களை பார்த்து, குழந்தைங்களாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கைகூட்டி ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? அவங்களும் கைகூட்டி ஜெபிப்பாங்க. நீங்கள் போய் படத்தை தொட்டு கும்பிடுறீங்க, சிறுபத்தை தொட்டு கும்பிடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளும் தொட்டு கும்பிடுவாங்க. அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. ஆனால் பெற்றோர் செய்கிறாங்க, நெருக்கமானவங்க செய்கிறாங்க, தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களும் அந்த பழக்கத்தை தன்னகத்தே எடுத்துக்கொள்வாங்க. நம்முடைய விசுவாசம் என்பது எப்பொழுதுமே வார்த்தைகளில் அல்ல. நம்முடைய விசுவாசம் என்பது எப்பொழுதுமே வார்த்தைகளில் அல்ல,
செயல்களில் தான் அது இருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், விசுவாசம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது வார்த்தைகளில் வெளிப்படுவது முக்கியம் கிடையாது. வார்த்தைகளை யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனா செயல்களில் வெளிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் அதனுடைய உண்மை தன்மை தெரிய வரும். எந்த அளவுக்கு நாம் ஆழமாக அதை கிரகித்திருக்கிறோம் அப்படின்றது தெரிய வரும். இன்றைக்கு நற்செய்தியில பார்த்தீங்கன்னா பேதுருவோடு தொடர்புடைய இந்த உயிர்ப்புக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவை இயேசு அழைத்த பொழுது, அவர் ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிட்டு அழைத்த பொழுது என்ன சொல்லி அழைக்கிறாரு? இதுக்கப்புறம் நாம மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட பேதுரு, ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பேதுரு. நீ பாறை, நீ மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவ, நீ இந்த திருச்சபையை வழி நடத்துவ, எந்த ஒரு இதுவும் உன் மீது வெற்றி கொள்ளாது அப்படின்னு சொல்லி இயேசு மிக தெளிவாக மிகப்பெரிய பொறுப்பை பேதுருவிடம் ஒப்படைத்தார். ஆனா அந்த பேதுரு அந்த விசுவாசம் குறைந்த பொழுது, இயேசுவின் மீது இருந்த அந்த நம்பிக்கை குறைந்த பொழுது அவர் செய்த செயல்கள் தான் இன்றைக்கு நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பேதுரு மீன் பிடிக்க திரும்ப போனார்? மனிதரை பிடிக்க சொல்லி அழைக்கப்பட்ட பேதுரு ஏன் மீன் பிடிக்க திரும்ப போனார் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவருக்கு விரக்தி ஒரு காரணமாக இருக்கலாம். இயேசு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பாரு, எவ்வளவு அதிசயம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுவை பின்தொடர்ந்து இருந்திருக்கலாம், இயேசுவோடு தொடர்ந்து வாழ முயற்சி செய்திருக்கலாம். திடீர்னு அந்த இயேசு இப்படிப்பட்ட ஒரு மோசமான இறப்பு சத்துச்சோடல இவரை போல நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை விரக்தி அவருக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ரெண்டாவது, கோபம் ஒருவேளை காரணமாக இருந்திருக்கலாம். இயேசு ஒரு பெரிய ஒரு வல்லரசை ஏற்படுத்துவாரு, அந்த வல்லரசை ஏற்படுத்தாம ரோமை அரசோடு சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாருன்னா இயேசுவின் சாவு அவருக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கும். எப்படி நினைச்சா எப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கோபம் அவருக்கு வந்திருக்கலாம். மூன்றாவதாக சொல்றாங்க, அவர் இயேசுவோடு கூட இருந்து இயேசு அவர் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை 3 முறை மறுதளிப்பதன் வழியாக இயேசு அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை அவர் வீணடித்ததன் வழியாக இயேசு அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை ஒண்ணுமில்லாமல் ஆக்கினதுனாலதான் ஒருவேளை பேதுரு மனம் கொண்டு போய் நான் இதுக்கப்புறம் இயேசுவை பின்பற்ற தகுதியே இல்லை அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்து நான் பழைய தொழிலுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிருக்கலாம். ஆனா பாருங்க, இயேசு மீண்டும் அவரோடு பேசிய அந்த தருணத்துல உங்களுடைய வலது பக்கம் போடு அப்படின்னு சொல்லி அவரோடு பேசிய அந்த தருணத்துல பேதுரு மீண்டும் அந்த பார்வையை இழந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். அவருக்கு இயேசு பேசியதுக்கு அப்புறம் பாருங்க, மிகுதியான மீன்களை கண்டவர பேதுரு 3 காரியங்களை செய்கிறார். மிகுதியான மீன்களை பிடிச்ச உடனே 3 காரியம் செய்கிறார். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் கலைந்திருந்த உடையை எடுத்து தன்னுடைய இடுப்புல வச்சுக்கிறார். ஒருவேளை மீன் பிடிக்கிறதுனால குறுகிய சின்ன உடைகளை அவர் போட்டிருந்திருக்கலாம், அவர் போட்ட அந்த முழு உடையை கலைந்து வைத்திருந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்த பொழுது ஆதாமும் ஏவாளும் முதலாக அவர்கள் உணர்ந்தது என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறோம், நாங்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறோம். பாவம் செய்தவுடனே முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங், நாங்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறோம். பேதுரு அந்த ஆடையை எடுத்து வச்சது இயேசு மீண்டும் அந்த இழந்த உரிமையை ஆடையை அவருக்கு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக, நான் அந்த ஆடை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல்ல இறைவன் ஆடையை உடுத்தக்கூடிய ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தி தருகிறார் என்பதன் அடையாளமாக அந்த ஆடையை எடுத்து இடுப்புல வைக்கிறார். ரெண்டாவது, போட்ல தான் இருக்கிறார், போட்டையே கரைத்து பழிச்சுட்டு வந்திருக்கலாம், ஆனா அவர் போட்ல வரல, தண்ணிக்குள்ள குதிச்சு வராரு. இயேசு அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பணி, மீன்களை பிடிப்பவனால மனிதர்களை பிடிப்பவன் ஆகுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதுக்கப்புறம் உனக்கு இந்த தண்ணி தேவையில்லை, இந்த தண்ணீரில் உன்னுடைய வாழ்க்கை நடக்க போவது கிடையாது, இன்னொரு புதிய வாழ்வுக்கு உன்னை நான் அழைத்திருக்கிறேன், இந்த படகோடு உன்னுடைய வாழ்க்கை நிறுத்திவிடப் போவது கிடையாது, புதிய வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறேன் என்பதன் அடையாளமாக, அந்த வாழ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதன் அடையாளமாக தான் உடனடியாக மீன்பிடி தொழிலுக்கு மிக மிக முக்கியமான படகை தண்ணியிலேயே விட்டு இவர் தண்ணீரில் குதித்து இயேசுவின் பாதத்தை அடைகிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவர் மீன்களை பிடிப்பவராக மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்பதன் அடையாளமாக அவர் பிடித்திருந்த மீன்களை இயேசுவிடம் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு செயலை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு விசுவாச ஆழப்படுகிற பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் அர்த்தப்படுகிறது. நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் அதிகமாகிறது. சமீபத்தில் வாசம் ஒரு மனிதர் இங்கிருந்து வேளாண்மைக்கு ஸ்லீப்பர் பஸ்ஸில் போயிட்டு இருந்தார். சுற்றி இருக்கிறவங்கலாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவர் மட்டும் அந்த பஸ்ஸில் டிரைவர்
பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, ஏங்க நைட்டு ஃபுல்லாக நடந்துட்டே இருக்கீங்க, சரி ஒரு வேளை சுகர் இருக்கணும் சாப்பிட்றது செரிக்கணுன்றதுக்காக கொஞ்ச நேரம் நடக்கிறீங்கன்னு பார்த்தா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நடந்துகிட்டே இருந்தீங்க என்னங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாரா, இல்லை எனக்கு வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தால் வேளாங்கண்ணிக்கு நடந்து வர நான் நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் பஸ்ஸில் நடந்து வந்தேன். இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய விசுவாசமும் செயலும் இந்த மனிதனுடைய செயலை போல தான் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் ஒன்று, ஆனால் செய்கின்ற செயல்கள் வேறு ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு பேதுருவை போல வாழ்க்கை மாற்றம் நமக்கு ஏற்படுகிறதா, சிந்தித்தவர்களாக நமது செயலில் எவ்வாறு இருக்கிறது என்பதை சோதித்தவர்களாக இந்த திருப்பணியில் தொடர்ந்து பக்தியோடு கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பணி எல்லாமே தந்தையாக இறைவனை ஏற்றுதாக பணி மன்றாடுவோம். எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவது மெய்யானது தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்பு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திரும்பும் இடையராக பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் மேல் சாதமாட்டார், கொலை செய்யப்பட்டு அவர் வென்று வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி கொண்ட அனைத்துலகின் மாந்தரனைகளும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆட்சிமிக்கோரும் அதிகாரம் கொண்டு தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்து வாழ முடிவின்றி சொல்வதாவது:
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை கேட்கின்றோம். இவ்வாறு எங்களால் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமான எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் வாழ்வதற்கு நம்மை கையெழுத்தோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவுகளுக்கு அருளியது கிண்ணங்களில் நடந்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறோம், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை உன் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூறும் வாழ்வுதல் அப்பத்தை மீட்புகளின் எண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று எங்களை ஏற்றுக்கொண்டு ஊழியர்களை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலே பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் நன்றாகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பங்கு மறுத்து அவரை நினைவு கூறுதற்கு எங்கள் பேராக யார் ஆண்டவர் எல்லா நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தது. நீதி உலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்டு என் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் திருப்பணியை நினைவு கூறுவது அனைத்து ஆன்மாக்களையும் தயவுகூர்ந்து நினைவு கூறுகிறார்கள். உம் திருமகளோடு அவர்கள் இறக்க நினைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருந்து செய்தது. உயிர்கள் விதநோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு போது உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவரையும் இறக்கமாயோ. கடவுளை கண்ணத்தாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொண்டு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கு மறந்தோம். உம்மை நன்றாக
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நீரை அழைத்திருந்தது எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை தனியுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்தை ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய உங்களோடு என்று இருப்பதாக நிறைவான அமைதி நம் அறிவியலோடு பகிர்ந்து கொள்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். இந்த செம்மறி தனது அன்பிலிருந்து தடைப்பு பெற்றது. நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றது. கிறிஸ்துவின் திருவுலகத்தை நம்ம பாதுகாக்க நமக்கு நிலை வாழ்க்கை. Others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. Amen.
அவர் வழியாகவே உம்மை இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கமிக்க அன்பை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் எங்கள் குடும்பத்தின் அரசாகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருக்கிறார்கள். உமது அன்பின்
எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைவரும் உமக்கும் உமது மறைவிடாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நபர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாளரும் நம்பிக்கையில் வளரும் என்றும் நன்மையில் வாழும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கைகளான தாட்சி, சாகம், பொறுமை முதலிய பண்புகளில் நாங்கள் சிறந்தவரை மன ஒருமை சமாதானம் பெறுவோமாக. நாங்கள் எல்லோரும் என்றும் இயேசு திருவிதையில் மரியாதை ஆசைப்படுகிறேன் அன்பு செய்து வருவோமாக. நாளை மாலை 6:15 மணிக்கு இந்த திருப்பலி நடைபெறாது. மாறாக நாளை மாலை 5:30 மணிக்கு வெளியில் நம்முடைய வளாக மேடையில் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய நினைவு திருப்பலியானது நம்முடைய பேராயர் தலைமையில் அனைத்து குருமானவர்களுக்கும் மறைமாவட்டத்தில் இருக்கிற எல்லா குருமானவர்களும் நிறைமக்கள் பங்குபெறும் அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாளை மாலை 6:15 திருப்பலியில் மாறாக 5:30 மணிக்கு வெளியில் திருப்பலி நடைபெறும். அனைத்து இறைமக்களும் இந்த திருப்பலியை கொண்டு பெற்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா இறைவனுக்கு இறைப்பாளர்களை எதிர்கொள்ளையாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.